சொந்த தொழில் பண்ணி மாசம் மாசம் 40,000 ரூபாய் அப்படி லட்டு மாதிரி நீங்க சம்பாதிக்கணுமா? அதுக்கு எந்த வண்டி எடுத்தா நீங்க சம்பாதிக்கலாம்? அந்த வண்டியை அண்ணன் எடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ நான் போட வேண்டிய அவசியம் இல்ல, அண்ணன் தான் போடணும். அண்ணன் நீங்க போடுங்க, அண்ணன் போட்டுங்க அந்த கிளாஸ். இப்ப நம்ம அண்ணன் தான் சந்திக்க போறோம். அண்ணே, உங்களுடைய பெயர், தொழில், இதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணீங்க? உங்களுடைய பெயர், ஊர், அதை அப்படியே மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம ஊரு சிவகங்கை மாவட்டம் பக்கத்துல கோவானூர் கிராமம். சரி, கோவானூர் கிராமத்துல நான் வந்து கோவமான கிராமமா? இல்ல, கோவானூர் கிராமம் கோவப்பழம், அதனால அந்த பேர் சார். என் பேர் சங்கர். இதுக்கு முன்னாடி காய்கறி வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகேண்ணே, காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா எத்தனையோ நிறுவனங்கள் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. இத்தனை நிறுவனங்கள் இருக்கும்போது குறிப்பா ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸை போய் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு என்னென்ன காரணம்? ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ்ல போய் செலக்ஷன் பண்ண அப்படின்னா ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு நியாயமாகவும் ஒரு உறுதியாகவும் எதா இருந்தாலும் செயல்பட்டு செய்யறாங்க. ஆனா இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸை வந்து உங்களுக்கு யாருன்னு ரெக்கமெண்ட் பண்ணா? நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு வந்து நம்ம மச்சான் இங்க எடுத்திருக்கான் வண்டி. அதே மாதிரி இன்னொருத்தர் நம்ம ஊர்லயே 4-5 வண்டி எடுத்திருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இங்கதான் லோக்கல்ல சிவாங்கலியே தான் ஓட்டுறாங்க. 2-3 ஆட்டோ எடுத்திருக்காங்க. அவங்க வந்து எடுத்து நல்லா சொன்னா அப்படி அவரை சார் நானும் வந்து முப்படி அதே மாதிரி செல்லுலயும் அடிக்கடி நான் பார்ப்பேன். இன்ஸ்டாகிராம்ல பார்ப்பேன். அந்த ஒரு இது நம்பிக்கையில வந்து அதே மாதிரி வந்த இடத்துலயும் அவங்களும் நல்லா எல்லாமே பக்கம் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்னன்னா, இப்ப வண்டிகள் நிறைய இருக்குது. நிறைய இருக்கும்போது ஏற்கனவே ஒரு வண்டி நீங்க வச்சிருக்கீங்க. அது என்ன வண்டி வச்சிருக்கீங்க? டாடா மெகா வச்சிருக்கீங்க. டாடா மெகா வச்சிருக்கீங்க. இப்படி வச்சிருக்கும் போது குறிப்பா ஆல்பா பிளஸ் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு என்னென்ன ரீசன், காரணம்? இந்த வண்டி எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் கிலோமீட்டர் கொடுக்கறது, 30 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கறதுக்கு மைலேஜ் கொடுக்குறது. சரி, அதே மாதிரி இந்த வண்டி எடுத்து ஒரு சந்து, சின்ன சந்துக்குள்ள போனாலும் போயிட்டு வர்றதுக்கு, திருப்புறதுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு இந்த வண்டி. போயிட்டு சின்ன சந்துக்குள்ள போயிட்டு போன மாதிரியே திரும்பி ரிட்டர்ன் வந்துடலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் வசதியா இருக்கு சார். அது பல ஒரு நேரம் போடுவோம், பூண்டு புளி இந்த மாதிரி ஒரு நேரம் போட்டு விற்கலாம் பண்ணுவேன். அதே மாதிரி வேர்க்கடலை இந்த மாதிரி மூட்டையா எடுத்து போட்டு அந்த மாதிரி இது பண்ணுவேன். எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து எல்லா வியாபாரமும் பாத்துக்கிறாரு, மல்டி பர்பஸ்க்காக எடுத்திருக்கீங்க. ஆமா சார். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். அது பிற்பாடு சென்னையில போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் வேலை இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன தொழில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணனே சார். பண்றதுக்காக இப்ப இந்த வண்டி எடுத்துருக்கு. ஓகே, சூப்பர்ண்ணே, ரொம்ப சந்தோஷம். எங்கள் வளர்ச்சி உங்கள் மகள் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்.